ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் சிக்மா மேலோட கேரக்டர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 பண்ணியிருந்தேன். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1ல் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ மீதி இருக்க பாயிண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 1, சிக்மா மேல்ஸ் ஆர் குட் லிசனர்ஸ் கைஸ். அவங்க வந்து எப்பயுமே நல்லா கவனிப்பாங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க அவங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க பொறுமையாக கவனிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது எதை குறிக்கும்னா, அந்த பேசுகிற ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையை கவனிக்கிறது தான். அதனாலேயே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் வரும். பரவாயில்லையே, இவன் நல்லா கவனிக்கிறானே அப்படின்னு சொல்லி. இந்த அட்ராக்ஷன் வரணும்னு சொல்லி அவங்க கவனிக்கிற மாதிரி நடிக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து நல்லா கவனிக்கிற ஒரு பிஹேவியர் உள்ளவங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 2, இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்றதே வந்து பெருசாக இருக்காது. தனியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க, யார் கூடயும் சேர மாட்டாங்க. இந்த யார் கூடயாச்சும் போய் ஃபன் பண்ணுவோம் அந்த தாட்டே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து தனிமையிலே வந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு டைப்புன்றனால இந்த சோஷியல் ஸ்கில்ஸ், யார் கூடயாச்சும் போய் பேசுவோம். இந்த காஃபி டேயில் யாரையாச்சும் ஒருத்தவங்கள போய் பார்த்து பேசணும், ஹாய் ப்ரோ, இந்த இடம் கேட்குறது, சும்மா கூட மித்தவங்ககிட்ட போய் நிற்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இதில் ஸ்டோரி போடுறது, ஃபோட்டோ போடுறது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சோஷியல் லைஃப் அப்படின்னு வரும்போது அவங்க கம்ப்ளீட் ஜீரோ. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 3, எந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே அவங்க போனாலும் அந்த சர்க்கிளே வந்து அவங்கள ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்கும். ஏன்னா கைஸ், இந்த சிக்மா மேல் வந்து எப்பயுமே ஒரு குட் லிசனர். ஸோ யார் பேசினாலுமே நல்லா கவனிப்பாங்க. ஆனால் பதிலும் வந்து லேஸில் பேசிட மாட்டாங்க. நம்மளே வந்து பார்த்தோன்னா வளவலன்னு ஒருத்தவன் பேசுகிறான் அப்படின்னா சொல்லுவோம், டே ஏன்டா வளவலன்னு பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஒருத்தவன் வந்து நம்ம சர்க்கிள்லே ஒழுங்காக கவனிச்சிக்கிட்டே இருப்பான். அவனை வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவும் பேச மாட்டான், ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு தனி மரியாதை கொடுத்து வச்சுருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கூட இது பண்ணுறதுக்கே. அதுக்கடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸை நோக்கி எப்பயுமே போராடிட்டே இருப்பான். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை கைவிட மாட்டான். அவனோட ஃப்யூச்சர் அவன் கையில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸாக போராடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், ஹீ இஸ் நாட் அ அட்டென்ஷன் சீக்கர். இன்னொருத்தவங்க அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பொய்யான விஷயங்கள் பண்ண மாட்டான். இன்னொருத்தவங்க அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக சும்மா ஏதோச்சும் போய் பண்ணுற வேலையே இருக்காது. அவனுக்கு வந்து இந்த அட்டென்ஷன்றதே தேவையில்லை. தனிமையில் இருக்கிறவனுக்கு எதுக்கு அட்டென்ஷனு? டேய், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், நீ பார்ப்ப, ஒரு 4 பேர் பேசுவாங்க அப்படின்றதுக்காகலாம் நான் வந்து பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு அதனால பண்ணுறேன். இப்போ இருக்க சொசைட்டி பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக், இந்த ஆப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் பார்க்கணும். அதனால என்னென்ன கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. இந்த சிக்மா மேலே வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஆல்ஃபான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிக்மா மேல் வந்து சில குவாலிட்டிஸ் வந்து லேக் பண்ணுறாங்க ஆல்ஃபா கூட கம்பேர் பண்ணுறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டியோட பிளெண்ட் ஆகி போக மாட்டாங்க. இந்த சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து எல்லாத்தையும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனாலேயே இந்த சொசைட்டி வந்து இவங்கள வந்து ஆல்ஃபா கேரக்டரில் வச்சுக்காது. ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி வெளி தோற்றம் இருக்கும்போது வந்து நான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளை தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால இவங்களை ஆல்ஃபா கேரக்டரில் வச்சுக்க முடியாது. ஆனாலும் இந்த சிக்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரேரஸ்ட். நீங்கள் சிக்மா மேல் அப்படின்னா அப்படியே அந்த காலை தூக்கி விட்டு கெத்தாக திரிங்க. யூ ஆர் ஆசம் மச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.